இந்த உலகத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட தகுதி வைத்திருப்பார்கள். அதில் சில வேலைகளுக்கு உடற்தகுதி அங்கே தேவைப்படும். உதாரணத்துக்கு நாம் வைத்துக் கொள்வோமானால், ஒரு விளையாட்டு வீரராக மாற வேண்டுமானால் அவருக்கு அதற்கு ஏற்ற உடல் கட்டமைப்பும் உடற்தகுதியும் அவருக்கு தேவை. இராணுவத்தில் சேர வேண்டுமானால் அதற்குரிய உடற்தகுதி தேவை. அல்லது அரசு பணிகளிலேயே குறிப்பிட்ட பணிகளுக்கு சேர வேண்டுமானால் அதற்குரிய உடற்தகுதி இந்த மனிதனுக்கு தேவை. அதே போல சினிமாவில் வருகிறவர்கள் அல்லது தொலைக்காட்சியிலே தோன்றுகிறவர்கள், ஏன் கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளில் கூட வெள்ளை நிறமாக இருப்பவர்கள், சிவப்பாக இருக்கிறவர்கள், அழகாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி தோற்றத்தை வைத்து அவர்கள் தெரிந்தெடுப்பது உண்டு. இங்கே யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இங்கே பார்வோன் எனக்கு எப்படி கீழ்ப்படிவான், நான் சொல்றதை எப்படி அவன் கேட்பான், ஏனென்றால் நான் விருத்த சேதனமில்லாத உதடு உள்ளவன் என்று சொல்லி, அதாவது நான் திக்குவாயாய் இருக்கிறவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் பார்த்திருந்தால் இதெல்லாம் ஆண்டவருக்கு அறியாத விஷயம் அல்ல. இதெல்லாம் தெரிந்திருக்கிற ஆண்டவர் ஏன் மோசையை தெரிந்தெடுக்க வேண்டும்? ஏனென்றால் அவருடைய பார்வையிலே ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு நம்முடைய தோற்றம் முக்கியம் அல்ல, நம்முடைய திறமைகள் முக்கியம் அல்ல, நம்முடைய தாளந்துகள் முக்கியம் அல்ல. அதை வைத்து அவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பதே இல்லை. கருப்போ சிவப்போ, குட்டையோ நெட்டையோ, ஞானம் படைத்தவர்களோ படிக்காதவர்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஆண்டவருக்கு அதுவெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஆண்டவர் தோற்றத்தை பார்த்து தெரிந்தெடுக்கிறவர் அல்ல, அவர் எல்லாரையும் தெரிந்தெடுத்து எல்லாரையும் பயன்படுத்துகிறவர்.